சுற்றுச்சூழல் மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தனது 10 ஏக்கர் நிலத்தையும் முழுமையாக இயற்கை விவசாயத்திற்கு மாற்றியவர்தான் திரு ஜெயமூர்த்தி அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் இக்கரகோசக்குறிச்சி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த இவர் ஒரு வெற்றிகரமான முன்னோடி விவசாயியாக திகழ்கிறார். இவரது பண்ணை ஒரு மூடிய சுழற்சி சுற்றுச்சூழல் போன்றது. இதில் 2 ஏக்கரில் பப்பாளி, 3 ஏக்கரில் எலுமிச்சை மற்றும் மா சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் கருப்பு கவுனி, சிவன் சம்பா மற்றும் குளவடிச்சான் போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை அரை ஏக்கரில் பயிரிட்டு இயற்கை விதை பெட்டகமாக தனது பண்ணையை மாற்றியுள்ளார். பயிர்களோடு மற்றும் நின்று விடாமல் 5 ஆடுகள், 20 நாட்டுக்கோழிகள் மற்றும் பண்ணை குட்டையில் சுமார் 1000 பாறை மீன்களையும் வளர்த்து வருகிறார். மகரந்த சேர்க்கையை அதிகரிக்க 7 தேனீப்பட்டிகளையும் பராமரித்து வருவது இவரது நுணுக்கமான திட்டமிடலுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இங்கு கழிவு என்பதே கிடையாது. ஆட்டு சிறுநீரை பாசன நீரோடு கலந்து உரமாக மாற்றுகிறார். குறிப்பாக பூனைக்காளி என்ற மூடுபயிரை பயிரிடுவதன் மூலம் மண்ணில் தலைச்சத்தை அதிகரித்து களைகளை இயற்கையாகவே கட்டுப்படுத்துகிறார். பஞ்சகவியா மற்றும் மீன் அமிலம் மூலம் பயிர்களுக்கு ஊட்டமளிக்கிறார். இயற்கை இடுபொருட்களை இவரே தயாரிப்பதால் ஆண்டுக்கு இடுபொருள் செலவு வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே. இதன் மூலம் ஆண்டுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் விவசாயத்திலும் 60,000 ரூபாய் கால்நடைகள் மூலமும் வருமானம் ஈட்டுகிறார். 6 டன் எலுமிச்சை மற்றும் 20 மூட்டை சிவன் சம்பா நெல் என ரசாயன விவசாயத்திற்கு நிகரான மகசூலை இயற்கை முறையில் சாதித்து காட்டுகிறார். இவரது சேவையை பாராட்டி 2022ஆம் ஆண்டு ஆத்மா திட்டத்தின் கீழ் சிறந்த விவசாயி B7 ஃபார்மர் அவார்டு விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து கற்றலில் ஆர்வம் கொண்ட இவர் மிளகு, காபி மற்றும் அன்னாச்சி போன்ற மாற்று பயிர்களையும் தனது பண்ணையில் சோதனை முயற்சியாக பயிரிட்டு வருகிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இனி விருப்பம் அல்ல, அது நமது கடமை. மண்ணை மதித்து வளங்களை பகிர்ந்து கொண்டால் விவசாயம் என்பது மீண்டும் ஒரு கௌரவமான தொழிலாக மாறும் என்பதே திரு ஜெயமூர்த்தி இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தியாகும்.